Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் பேக் டு அ சண்டே சிட் சாட் செஷன். I've got full face of makeup. இதுக்கான டுட்டோரியல் இதுக்கு முன்னாடி ஆர் பின்னாடி வரும். ஐஷேடோல மட்டும் லைட்டா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஒரு லாவெண்டர் டோன் இருக்கும். அது மேல நான் கொஞ்சம் ப்ரௌன் டோன் போட்டு அதை வந்து மறைச்சு வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மீ பல்க் ஷூட்டிங் வீடியோஸ் சின்ஸ் ஐம் கெட்டிங் மேரிட். ஓகே, நான் வந்து அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஐ மைட் கெட் பிஸி. மந்த்ஸுக்கு சொல்ல மாட்டேன், ஃபியூ டேஸ்க்கு. மந்த்ஸு ஆஃப்கோர்ஸ் பிஸியாக தான் ஆக போகிறோம். பட் ஒர்க் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக, ஐயோ ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுமேன்ற டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐ எம் பல்க் ஷூட்டிங். இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் கிடைக்கும். இந்த வெட்டிங் டைமில் வந்துட்டு ஒரு 3 வாரம் 4 வாரம் லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டைமில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. நானே தொழிலாளி, நானே முதலாளி. அதனால லீவுன்ற ஒரு கான்செப்டே வந்து கிடையாது. ஸோ எப்பனாலும் லீவு, எப்பனாலும் ஓவர் டைம் ஒர்க்கிங், எப்பனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து செஞ்சுக்கலாம், இழுத்துக்கலாம், ஆர் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் ஐ பிளான் அண்ட் இட்ஸ் டோட்டலி அப் டு மீ. அது ஒரு லக்ஸுரியும் கூட, அட் த சேம் டைம் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட. அதை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா என்னன்னா, முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு வெக்கேஷன் போறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உத்வேகமா நான் வந்துட்டு வேலை செய்வேன். பல்க் ஷூட் பண்ணி வைக்கிறது, ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது. அந்த வெக்கேஷன் போற டைம்ல ஐ ஹாவ் டு டோட்டலி பி தேர் கம்ப்ளீட்டா, லைக் ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர், வேற எந்த டென்ஷனும் இல்லாம வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். அதே சமயம் நான் வந்துட்டு சேனல்லையும் விட்டுறக்கூடாது, வீடியோஸும் வந்து கன்சிஸ்டண்டா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் லைக் நிறைய டீம்லாம், அப்படியே நிறைய டீம் இல்லை, 2-3 பேர் கூட பின்னாடி கிடையாது. இட்ஸ் சோன்லி ஒன்லி மீ, மேட் பை மோனா இது லிட்ரலா. ஸோ அதனால எல்லாமே வந்து நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால, நான் எங்கேயா போயிருந்தா இவங்க இதை பார்த்துப்பாங்க, இதை பண்ணிப்பாங்க, அப்லோட் பண்ணிப்பாங்க, டவுன்லோட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்கலா இந்த ப்ரீ ஸ்கெடியூலிங் வேலை அப்படின்றதே வந்து ரொம்ப நாள் இல்லாம இருந்தது, ரொம்ப மாசம் இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து இந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்சுவல் மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜம்பிள் தான் வந்து பண்ணி வைக்க போறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது மேபி என்னுடைய பல்க் ஷூட் ஆர் லீவ் எடுத்த அந்த எண்ட்ல கூட இந்த வீடியோ வரலாம், ஆர் நடுவில் வரலாம், ஆர் ஸ்டார்டிங்லேயே கூட வந்துடலாம், எனக்கே தெரியல. அண்ட் ஜஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் ஷூட்டிங் கான்டென்ட், அதுக்கப்புறம் தான் ஐம் கோயிங் டு ஸ்கெடியூல் எதை எதை எப்போ நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஐம் கோயிங் டு யூனோ தெரில, எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கு. சின்ஸ் ஐ செட் இன் மை ரீசெண்ட் சண்டே சிட் வீடியோ, இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ நியூ லைஃப், நியூ சேஞ்ச் ஓவர், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அதனால எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக, ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பிளரியா இருக்கு. பட் ஐ நோ, அப்படியே நம்ம பாட்டுன்னு போனோம்னா அது பாட்டுன்னு போவோம் அப்படின்ட்டு. அதனால நான் பாட்டுன்னு அப்படியே அந்த பிளரியான புகை மிஸ்டி ஃபாகி ஏரியாக்குள்ள அப்படியே நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கேன். என்ன என்ன ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஒன் அட் அ டைம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அகேன் when I get back to that routine, லைக் ஒழுங்கா ஸ்கெடியூல் பண்றது, பிளான் பண்றது, ஐ யூஸ் டு டூ. எப்படின்னா, முன்னாடியும் நான் பண்ணுவேன் அந்த பிளானிங், இந்த விஷயம்லாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ தான் பிளான் பண்றேன், ஒரு வாரத்துக்கு நான் ஒரு 5 வீடியோ பிளான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஐம் லிட்ரலி பிளானிங் 25 வீடியோஸ், 25 to 30 வீடியோஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. அண்ட் ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் எக்ஸாஸ்டட் ஆல்ரெடி. நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 6-7 வீடியோஸ் நான் ஷூட் பண்ணியிருப்பேன். வித் த லைட்ஸ், வித் த ஹீட், வித் தி ஓவரால் இந்த கிளைமேட், அந்த ஹீட்டு நான் சொல்கிறேன், இதெல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து நீராக ஊற்றி கொண்டே இருக்கிறது. பட் I can do it. I can do it with watery eyes, you know. So basically, this is me trying. நான் இப்போ டெய்லர் ஸ்விஃப்ட் லிரிக்ஸாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. பட் this is me trying to post consistent videos when I am on break. Okay. So கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு ஒரு ஆக்சுவல் நைஸ் டாப்பிக்காக இருந்தது உங்ககிட்ட மறுபடியும் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நானே வந்து ஐ வாஸ் லேக்கிங் லைக் இன்ஸ்பிரேஷன், இதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ வை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் ஒன்று செட் ஆகி இருக்குன்னா இன்ஸ்பிரேஷன் ஜஸ்ட் ஃப்ளோஸ். கண்ணா பின்னா என்ற நேரங்களில் இட் ஃப்ளோஸ். அண்ட் இந்த ஒரு விஷயம் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ கைஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, ஆர் வேறு ஃபீல்ட்லையும் இருந்துட்டு க்ரியேட்டிவாக உங்கள் பேஷன் ஒர்க்குக்கு ஏதோ பண்ண நினைக்கிறீங்க, ஒரு க்ரியேட்டிவ் பிளாக் இருக்குது அப்படின்னா,
இருந்துட்டு போட்டும். ஓகேவா? பிளாக் இருக்கட்டும். நீங்க அந்த பிளாக்க நான் உடைச்சே தீருவேன். இப்பவே நான் வந்துட்டு கிளியர் பண்ணி வெளில வந்தே ஆகணும். ஐ ஹேவ் டு கெட் பேக் ஆன் மை ஃபீட் உடனே அப்டின்னீங்கன்னா வேலைக்கு ஆவாது. நீங்க உடனே புஷ் பண்ண அது முடியாதுன்னு உட்கார்ந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ லெட் இட் பிரீத். அதுக்கான டைம் வந்து குடுத்துருங்க. அண்ட் யூ நோ வாட்? உங்களுக்கா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஐடியா வந்து வெளில வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து கிரியேட்டிவா வந்து தோணும். ஆனா என்னன்னா, ரேண்டம் டைம்ஸ்ல தோணும். அப்படி தோன்ற டைம்ல ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே. அது எதர் ஒரு நோட் பேட்லயா இருக்கலாம். இல்லன்னா உங்களுடைய ஃபோன்ல இருக்கக்கூடிய நோட்ஸ்லயா இருக்கலாம். ஐ டூ திஸ். அண்ட் எனக்கு எப்பலாம் தெரியுமா ரேண்டம் டைம்ஸ்ல வரும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு மூவி பார்க்க போலான்னு ரிலாக்ஸ் பண்ண போய் உட்கார்ந்தேன். ஓகே. மூவிக்கு நடுவுல ஐ காட் சம் ஐடியாஸ். கடகடன்னு அதை எழுதி வச்சேன். நைட்டு இந்த 3 to 4 வந்து முழிப்பு வருது இப்பல்லாம் மோஸ்ட் ஆஃப் மை நைட்ஸ்ல. அந்த டைம்ல ஏதாவது அப்படியே யோசிச்சேன்னா, திடீர்னு ஒரு வீடியோ ஐடியா வரும். ஓகே இது வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கடகடன்னு எழுதி வைக்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் ஜான்ரா என்னுடைய வீடியோ ஜான்ரால வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எலாபரேட்டான சோர்ஸ் கிடையாது. எனக்கு கிரியேட்டிவா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதுக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா, மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால ஒரு மாரி அரைச்சமாவே தான் அரைக்கணும். ஆனா அதுலயுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிரியேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஆர் புதுசா ட்ரை பண்ணி என்ன சொல்லலாம். ஆர் இப்ப இருக்க விஷயங்கள் அப்டேட்டடா என்ன மாதிரியான விஷயங்கள் நான் வச்சிருக்கிறது, ட்ரை பண்ணது, பிடிச்சது, பிடிக்காதது இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் வந்துட்டு திருப்பி ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கு அப்படின்றதுனால, ஆ நான் வந்து ஒரு மாரி இது குட்டியா இருக்கு எனக்கு. ஓகேவா? அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா கிரியேட்டிவா நான் யோசிக்கும்போது, ச்சீ! நமக்கு இவ்ளோ தான் இந்த சர்க்கிள் தான் இதுக்குள்ள தான் நம்ம ஏதாவது யோசிக்கணும் அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ வைடா எனக்கு வந்து நெறைய கிரியேட்டிவா அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க முடியாம போறதுக்கும் இதான். அண்ட் இப்போ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உட்கார்ந்து யோசிக்கிறதுனா யோசிக்கலாம். அது எக்ஸிகியூஷன் அப்டின்னு வரும்போது, திஸ் வுட் நாட் பி த ரைட் டைம். ஓகே. இது வந்து நான் குடுத்துக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். பிகாஸ் இட்ஸ் டூ மச் ஆல்ரெடி. இதுல நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்ப நான் யோசிக்கிறேன்னா, டெஃபினட்டா டூ மச் ஆயிடும். அதனால ஐ அம் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். பட் த பாயிண்ட் தட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஐடியா டக்குன்னு தோணுது அப்படின்னா, ஓகே இது நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். இத நம்ம அப்புறமா பண்ணலாம். அத பண்ணாதீங்க. கிரியேட்டிவ் பிளாக் இருக்கிற டைம்ல வர ஐடியா எந்த வழியா வந்ததுன்னே தெரியாம காணாம போயிடும். மறந்துருவீங்க. ஸோ ரைட் இட் டவுன் உடனடியாக. லேசினஸ், பர்ன் அவுட்ஸ் ஓகேவா? இதெல்லாம் வந்து வெரி காமன். அண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாதது. ரொம்ப முக்கியமா எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு ஐ டெல் யூ எக்ஸ்கியூஸ் நீங்க குடுக்கணும்னா, எங்க இருந்து வேணா எல்லா நூக் அண்ட் கார்னர்ல இருந்தும் நீங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் தேடலாம். ஓகே. எக்ஸ்கியூஸ் குடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டார்ட். ஓகேவா? நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன இருக்கோ அத வச்சு ஸ்டார்ட். போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் தான் அது. அது இல்லாமலே இருந்ததுன்னா, நான் உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா, போஸ்ட்போன் அது நடக்கும். லேசினஸ், பர்ன் அவுட், டயர்டா ஃபீல் ஆகுறது, எக்ஸ்கியூசஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இட் டோட்டலி ஹேப்பன்ஸ். பட் யூ ஹேவ் டு செட் யுவர்செல்ஃப் கொஞ்சம் டைம். லைக் இதான் டைம். இந்த டைம் வரைக்கும் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நீ வந்து லீனியன்ட்டா இருந்துக்கலாம் உனக்கு நீனே அப்படின்றது. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் நல்லா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம், பர்ன் அவுட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது. டேக் யுவர்செல்ஃப் சம் டைம் அவுட். இல்லன்னா அவ்வளோதான் லிட்டரலா காலி ஆயிடுது. பேட்டரி ஃபுல்லா டவுன் ஆயிடுது. அது ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் வீணா போயிட்டு அப்படின்றதுனால, பழைய மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ அத பேலன்ஸ்டாவே வச்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ அதுக்கு ரெஸ்ட் குடுக்கணும், எப்போ நீங்க வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு யூ யுவர்செல்ஃப் ஹேவ் டு செட் சம் டைம். அண்ட் அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டிசிப்ளின்டா வந்து செய்யணும். ஓகே. இதுலயுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன் தான். பட் எனக்கே பிடிச்சது என்னன்னா, ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும். லைக் ஒரு 5 சீக்வென்ஸஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 3 சீக்வென்ஸ் நான் ரொம்ப ஓபி அடிக்கிறேன்னா, 4வது சீக்வென்ஸ் எனக்கு நானே மண்டையில தட்டி, "மோனா நீ தான் இத பண்ணியே ஆகணும்." ஓகேவா? அதனால பண்ணியே ஆவேன்ட்டு நான் வந்துட்டு 5வது சீக்வென்ஸ்ல அத சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி விட்டுருவேன். யாரும் என்ன கம்பல் பண்றது கிடையாது. இது வந்து நானா எனக்கு பண்ணிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எனக்கே ரொம்ப புடிச்சிருக்கு. இப்போ என்ன யாரும் வந்து, "நீ ஏன் இன்னைக்கு வீடியோ போடல?" அப்படின்ட்டு வந்துட்டு தலையில கன் வச்சு கேட்க போறது கிடையாது. அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸ் வரும். அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது. நான் என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு. நான் தான் பாஸ் அப்படின்றதுனால என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குன்னு, இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் பாட்டுன்னு லீவ் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஹியர். அண்ட் ஸ்டார்ட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட்டை வந்துட்டு செட் பண்ணி அதுக்கேத்த மாரி ஒர்க் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் செம்மையா எனக்கு.
நம் எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அன்பிளான்டா நடக்குதுன்னா கூட, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்னால டக்குன்னு என்னால வந்து அடாப்ட் பண்ண முடியாது. அது என்னுடைய ஒரு ட்ரெய்ட் அது. அ அன்பிளான்டான, அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் வந்துட்டு டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது. பட் அதுக்குமே நான் வந்து என்னோட மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா, ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவா அப்படின்றத வந்து யோசிச்சுப்பேன். ஒரு ரொம்ப ஈஸியா பிராக்டிகலான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நேத்து ஐ டிசைடட் டூ பல்க் ஷூட் சம் வீடியோஸ் இன்னைக்கு. ஓகேவா? ஆனா நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்து வந்து நைட் நான் ரொம்ப நேரம் தூங்கவே இல்ல. ஐ ஹேட் காஃபி. அதனால அது கேஃபீன் ஓவரா ஹிட் ஆகி, எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வரல. கிட்டத்தட்ட 1:30 வரைக்கும் ஐ பிளான் டு வேக் அப் அட் 5. ஆனா 1:30 வரைக்கும் நான் தூங்கவே இல்ல. தெரிஞ்சு போச்சு 4 மணி நேரம் தூக்கத்துலலாம் நீ சர்வைவ் ஆக மாட்ட, செத்து போயிருவ. அதனால மூடிட்டு அலார்ம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துரு அப்டின்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ நான் காலைல எந்திரிச்சு போன உடனே பவர் கட் ஆயிருந்தது அப்டின்னா, என்னால வந்து மறுபடியும் வேலை செய்ய முடியாது. ஸோ இதுக்கு இந்த மாதிரியான சில அப்டக்கிள்ஸ்க்கும் வந்துட்டு ஐ ப்ரிப்பேர்ட் மை மைண்ட். இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீ இத பண்ணிக்கோ. சப்போஸ் உனக்கு இது இல்லன்னா இந்த வேலையெல்லாம் இந்த டைம்ல முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தவிர்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் எது வேணா நமக்கு வந்து வரலாம். பட் அதுவும் நடக்கும் அப்படின்றத பேக் ஆஃப் மை மைண்ட்ல நான் போட்டு வச்சுப்பேன். சப்போஸ் ஏதாவது நடந்தாலும் ரொம்ப அப்படி டமால்னு ஆயிடாத. பிகாஸ் ஐ யூஸ் டு பி லைக் தட். ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன்னா அத பண்ணிரணும். அதுக்கு ஏதாவது இப்படி அப்படி ஆச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நெறைய சிச்சுவேஷன்ஸ்லாம் மண்டையில தட்டி, நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் நடக்காது. நான் புதுசா உனக்கு சேலஞ்ச் குடுப்பேன். நீ இதெல்லாம் பாரு" அப்படின்ட்டு வந்து லைஃப் குடுக்கறதுனால, "ஓகேம்மா நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. சாந்தி சாந்தி ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடாத" அப்படின்னு நானே வந்து எனக்கு சொல்லி சொல்லி என்ன பண்றது? ஐயோ! அடல்ட்டிங்னா இன்னும் அடல்ட்டிங்குள்ள ப்ராப்பரா நான் கால் எடுத்து வச்சேனான்னு கூட தெரியல. பட் அதுக்குள்ளே வந்து வென் ஐ சீ ஆல் த அடல்ட்டிங் சினாரியோஸ் அண்ட் ஸ்டப்ஸ் தட்ஸ் லைக் நிஜமா எனக்கு லைஃப்ல நடக்கும்போதுல, ஆஹா! அப்படின்ட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப்ல வந்துட்டு, நம்ம எப்போ வந்து வளருவோம்? எப்ப நம்ம காலேஜ் போவோம்? எப்ப நம்ம வந்து வேலைக்கு போவோம்? எப்ப நம்ம அத பண்ணுவோம்? எப்ப நம்ம கல்யாணம் பண்ணுவோம்? எப்ப நம்ம அத பண்ணுவோம்? இத பண்ணுவோன்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்தந்த ஃபேஸ் போம்போதுல பேசாம ஸ்கூல்லயே இருந்துட்டு ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லின்ற டென்ஷனோடயே நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கலாம் போல அப்டின்ட்டு இருக்கு. ஆனா, லைஃப் இட் ஹாஸ் டு கோ ஆன். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்மளும் அப்டியே போயிட்டே இருப்போம். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்சோ வென் இட் கம்ஸ் டூ கன்சிஸ்டன்சி, டோன்ட் பி சோ ஹார்ட் ஆன் யுவர்செல்ஃப் அப்டின்றது ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்துட்டு லைக் 7 டேஸ் ஓகேவா? வாரத்துல இந்த 7 நாளுமே 100% நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா, ஆக்டிவா, ப்ரொடக்டிவா, பயங்கரமா அப்படியே என்துவா இருப்பீங்க அப்படின்றது கிடையாது. இப்படி இருந்தீங்கன்னா தான் பர்ன் அவுட் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ஆக்சுவலா ஒரு கோட் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு நான் ரெகுலராவே பார்க்குற ஒரு கோட் இது. கன்சிஸ்டன்சி டசன்ட் லுக் லைக் 7 டேஸுமே 100, 100. இட் லுக்ஸ் லைக் மொத நாள் வந்து ஒரு 10%, அடுத்த நாள் வந்து ஒரு 80%. ஓகேவா? அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 100%, அடுத்த நாள் வந்து 20%. ஸோ இந்த மாரி, இந்த மாரி, இந்த மாரி. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இப்படி, இப்படி, இப்படி இருக்கலாம். பட் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் இஸ், ஆர் யூ ஷோயிங் அப்? ஓகே. இது ஒண்ணு வந்துட்டு நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப கான்ஷியஸா எடுத்த ஒரு முடிவு. இட்ஸ் நாட் தட் ஐ ஹாவ் டு யூ நோ அ கிவ் ஆல் ஆஃப் மீ ஒரு நாளுக்கு. அதையே நான் திருப்பி அடுத்த நாளுக்கும் பண்ணணும் அப்படின்றது. ஒரு நாள் வந்து ஐ வுட் பி லைக் சூப்பர் ப்ரொடக்டிவ். விளாக் எனக்கு வந்து விளாக் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா விளாக் பண்ற நாள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவா இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நெறைய வேலை மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விளாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல் ஃபார் மீ. லைக் அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. கொஞ்சம் மல்டி டாஸ்கிங், கொஞ்சம் நெறைய பிளானிங், யூசுவலா இந்த மாரி சிட் டவுன் வீடியோஸ் விட கொஞ்சம் எனக்கு வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். நான் தனியாவும் பண்றேன் எல்லாமே அப்படின்றதுனால. ஸோ விளாக் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவல்லாம் வந்து அப்படியே பியாண்ட் 100 மார்க்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்த நாளும் அந்த மாரி இருக்குன்னா, அடுத்த 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் 3 நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன். 2 நாள் ப்ரொடக்டிவா இருந்ததுக்கு. ஸோ என்னால முடியாது. அதுக்கு மேல என் மூளை வேலை செய்யாது. உடம்பு ஆக்டிவா இருந்தா என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் சுத்தமா இருக்கவே இருக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி பண்ற வேலை அப்படின்றதுனால, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். டமால். யூ ஹேவ் டு ஜஸ்ட் லெட் இட் ரெஸ்ட் அந்த மாதிரி ஆயிடும். ஸோ கன்சிஸ்டன்சி நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி லைக் திஸ் தான். அது கரெக்ட் தான். ஸோ நான் வந்து ரொம்ப வந்து புஷ்ஷும் பண்ணிக்க மாட்டேன். இதில் விளாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் பண்ண போக, இப்ப டே இன் மை லைஃப்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அப்படி ஜாம் பேக்டா இருக்கும். எனக்கு வந்து எல்லாமே ஒரு மாரி கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கு விளாக் ஸ்டைல் வீடியோஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப கான்ஷியஸா, கீனா எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்ப்பேன் அப்படின்றதுனால, ஒரு விளாக் எடுக்கிறது வந்து ஒரு 2 நாள் மாரி இருக்கும் எனக்கு ஒரே நாளே.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, vlog பண்ணும்போது ஒரு நாள் கொஞ்சம் பிட்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் பிட்ஸ், அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் பிட்ஸ். இப்படி பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. காமிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டா என்னுடைய மூளை வந்து கொஞ்சம் ஆக்டிவாவும் இருந்ததுனால ஐடியாஸ் குடுத்துட்டே இருந்தது. அண்ட் எனக்கு கன்டென்ட்டும் வந்துட்டு நெறைய கிடைச்சது. அண்ட் நான் என்ன எக்ஸாஸ்ட்டும் பண்ணல அட் த எண்ட் ஆஃப் த வீக். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டேன். அண்ட் பிரிச்சுட்டு பேலன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணேன். ஒரே நாள் வந்து போட்டு திணிச்சுக்காம. ஸோ இப்போ ப்ரீ பிளான் நம்ம பண்றோம். ப்ரீ பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் எக்ஸிகியூஷன் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே லைக் நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டோம். பட் அட் த சேம் டைம் ஆர் வி பிசிக்கலி ரெடி? ஓகே, பிசிக்கல் ஒர்க்கா இருக்கு அப்படின்னா பிசிக்கலா நம்ம வந்து ரெடியா இருக்கோமா அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த திங் இஸ் நம்ம வந்து ஒரு ஃப்ளோல வந்து போயிடுவோம். நம்ம மைண்ட் செட்லாம் சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல, நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். பிசிக்கலா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அப்படியே செம்மையா லோ ஆயிடும். ஸோ எனர்ஜைசிங் யுவர் செல்ஃப் இன் பிட்வீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட எனர்ஜி லைக் ரைட் நவ் அட் த மொமெண்ட் செம்ம லோவா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் காலையில அரௌண்ட் 10 AM ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக் விட்டு பண்ணி, நடுவுல வெளிலயும் போயிட்டு வந்துட்டு, யூனோ அதான் சொல்றேன்ல, இந்த கல்யாண வேலைகள்லாம் வந்து நடக்குதுல்ல, அதுக்கு ரிலேட்டடா வெளில சுத்தி, பிளஸ் இதையும் வந்து பண்ணி, மறுபடியும் இப்போ டைம் வந்து 9:00 நைட். எனக்கு வந்து இந்த லைட்ஸ் இது வந்து அதான் வயசாகிறதுனால கண்ணு பிரச்சனைலாம் வருதுன்றதுனால, இங்க மட்டும் ஐ அம் கம்ப்ளீட்டா ட்ரெயின்ட் அவுட். இது வாய், தொண்டை இட்ஸ் ஃபைன். மீதிபடி ஆல் தி சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பார்ட் மட்டும் இட்ஸ் செம்ம டயர்ட். ஸோ அது அப்படியே எனக்கு அப்படியே தலைவலியா வந்து எடுத்துட்டு போகுது. பட் இதுக்கு என்ன நான் ப்ரிகாஷன் பண்றது அப்படின்றது தெரியல. பட் ஐ நியூ எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எனர்ஜி லோ ஆயிடும். ஸோ அதனால நான் அந்த ஸ்நாக் கரெக்டாக பண்ணிட்டேன். நல்ல உணவா வந்து மதியம் நான் ஐ மேட் ஷுர் ஐ நீட் திஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து சிக்கன் செஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாவும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த டே வந்து புஷ் பண்றதுக்கு, அன்னைக்கு நம்ம பிளான் பண்ண ஒர்க்கை வந்து பண்றதுக்கு அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸா செக் வச்சு பண்றது வந்து அட்வைசபிள். அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் டிப்பா வந்து சொல்ல விரும்புவேன். முன்னாடி அதை நான் ஒழுங்கா பண்ண மாட்டேன். பட் இப்போ வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு, இஃப் யூ ஆர் லைக் லேக்கிங் ஆன் வை வி ஆர் டூயிங் திஸ், வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, செட் அ கோல், செட் அ பர்பஸ். இதுதான் வில் ஒர்க். நான் வந்து வாலண்டியரா ஓகே வேலை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு வெட்டிங் பிளான் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெக்கேஷன் பிளான்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். வென் ஐ வாஸ் லைக் ஜாம்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்ல, ஐ வாஸ் டெஸ்பரேட் டு கோ அவுட். ஓகே, ஏதோ ஒரு வெக்கேஷன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு 2 ரீசன். ஜஸ்ட் எனக்கு ஐடியா கிடைக்கும், வேலை செய்யணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்றது மட்டும் கிடையாது. பட் ஐ நீடட் சம் பிரேக். ஓகேவா, ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லாமே இதே அந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கிறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கா இருந்தது. அதுவும் ஒரு ரீசன். வெளியில போகணும் அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு, மோட்டிவேஷன் வேணும். நம்ம ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஒரு வேலை செய்வோம், எதையோ ஒன்று எதிர்நோக்கி வேலை செய்வோம் அப்படின்றது. ஏதோ ஒரு டார்கெட் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. நம்ம வேலை இந்த வேலைலாம் முடிச்சோம்னா நம்ம போய் அந்த வெக்கேஷன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு கிஃப்டா இருந்தது. ஸோ இது எனக்கு ஒர்க் ஆச்சு. இதே தான் உங்களுக்கும் அப்படின்றது கிடையாது. யூ செட் யுவர் செல்ஃப் அ கோல். ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கணும், நீங்க அதுக்கு வந்து காசு வேணும், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்துட்டு உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் எஃபர்ட் எல்லாத்தையும் நீங்க போடணும் அப்படின்றத வந்து ஒரு கோலா நீங்க வந்து செட் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து விஷயங்கள் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பர்பஸா ஒரு கோலா செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. அண்ட் வித் தட் பீயிங் செட் அண்ட் ஆஸ்க்ட், இன்னைக்கு வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்க போறேன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு. இஃப் யூ எவர் ஃபீல் லைக் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஓகே இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வாட்டி பிளான் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும், எது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்காக தான் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.